அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். வாழினின் பேரருள் வாழினின் பெரும் சீர் ஆழி ஒன்று அளித்த அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். என்னை யாரும் அறியாத மணந்து கொண்ட அருட்பெரும் ஜோதியே, வாழிய நின்னுடைய பெருமை மிக்க அருள், வாழி நின்னுடைய பெருஞ்செல்வம் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம். வாழினின் பேரருள் வாழினின் பெரும் சீர் ஆழி ஒன்று அளித்த அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 1559 1560 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அருட்பெரும் ஜோதியால் மரணமில்லா பேரின்ப வாழ்வு வழங்க பெற்று கொண்டதாக நன்றி தெரிவிக்கும் முகம்தான் ஆண்டவருடைய பேரருளையும் பெரும் சிறப்பையும் வாழ்க 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 என்று வாழ்த்து கூறுகின்றார். இவருக்கு அருள் பெற்ற அருள் பேறு விளக்கம் ஆழி என்ற சொல்லால் அணிந்து கூறப்பட்டு உள்ளது. இந்த ஆழி என்ற வார்த்தை மந்திரம், சக்கரம், கடல் என பொருள்படுவதாம். இம்மூன் பொருளையும் கொண்ட ஆழியை தனக்கு அருள்பதியாக வழங்கி உள்ளதை கண்டு உள்ளத்தில் உகவை கொள்கிறார். மோந்திரம் என்ற பொருளுக்கு ஒப்ப அவர் விரலுக்கு அணியும் செய்யும் ஆழி இவர் பெற்ற கடவுள் திருமணத்துக்கோர் அடையாளமாகும். ஆழி என்பதை சக்கரமாய் கொள்ளும்போது அது உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் சின்னமாக தோற்றுவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு கடல் என்னும் மற்றொரு பொருள் கொண்டு பார்க்கும்போது இவ்வாழிய ஆனந்த கடலாக தன்னை சூழ்ந்து பேரு என் அன்பால் வாழ வைக்கின்றதாம். இந்த அருட்பேரின்ப வாழ்வு பெற்றோருக்கு இவ்வுலக வாழ்வு அல்ல நிறைந்த துன்ப பெருங்கடலாக துக்க சாகரமாக இருப்பதாம். அதனால் மருள் நிலையில் இருந்து கொண்டு பிறவி பெருங்கடலை கடந்து கடவுள் உருவடிவ நிலையாகிய கரை சேர விரும்பினார் முன்னோர். இப்போதும் அருள்நிலை பிரபஞ்சம் முழுவதும் அருட்பெரும் ஜோதி கடலாய் கண்டு இதில் அருட்பெரும் சித்து புரிந்து கொண்டு என்றும் ஆனந்தமயமாய் விளங்க அருள் பாலிக்க பெற்றுள்ளார். சுத்த சன்மார்க்க ஆக்கி நம் வள்ளல் பெற்ற பேர் இதுவாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அப்போ இந்த அற்புதமான அகவல் வரி நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. திருப்பாவையிலே அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய 4வது பாசரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்க முகர்ந்துகொடு ஆர்த்தெழுந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து சாராத சாங்கம் உதைத்த சரமழை போல் நாங்களும் வாழ உலகினில் பெய்வாய்
அப்படின்னு எம்பாவா என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய பாடல். அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பாடல் வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆழி ஒன்று அளித்த அருட்பெரும் ஜோதின்னு பாடுறார். ஆகவே ஏக இறைவன் எப்படி அன்னை ஆண்டாள் அந்த மேகக்கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்காக பெய்யக்கூடிய அந்த மழை இருக்கிறது, அதே போல மனிதன் வாழ்வதற்கு மனித தேகத்திலே இருக்கக்கூடிய சுத்த சக்தியான மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லக்கூடிய நிலையில் நமக்குள்ளாகவே அந்த புருவ மதியத்திலே ஏக இறைவனை நிறுத்தி அதிலிருந்து கடந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டுகொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய ஒரு அற்புத நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும். அப்படி பெறக்கூடிய பாக்கியத்தை பிறவி பெருங்கடலை கடந்து ஏக இறைவன் முன் கரை சேரலாம் என்று முன்னோர் விரும்பியதை நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் அருள் நிலையில் பிரபஞ்சம் முழுவதும் அருட்பெரும் ஜோதி கடலாய் கண்டு அதில் அருள் பெரும் சித்து புரிந்து கொண்டு என்றென்றும் ஆனந்தமாய் விளங்க அருள் பாலிக்க பெற்றுள்ளார். நம்மெல்லாம் சுத்த சன்மார்க்காக்கி நம் வள்ளல் பெருமான் பெற்ற பேர் இதுவாகும். யாரெல்லாம் வடலூருக்கும் சித்தி வளாகத்திற்கும் வருகிறார்களோ, தர்மசாலையிலே உட்கார்ந்து அமர்ந்து ஜீவகாரண்யம் செய்கிறார்களோ, என்னை யாரும் அறியாது மணந்து கொண்ட அருட்பெரும் ஜோதியே, வாழியே நின்னுடைய பெருமைமிக்க அருள், வாழியே நின்னுடைய பெரும் செல்வம் என்று வள்ளல் பெருமான் பாடுவதாக சொல்லுவதாக இந்த அகவல் வரிக்கு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம். ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு அல்லதை விடுத்து நல்லதை செய்ய வேண்டும். இறைவன் மீது இயற்கை மீது அன்பும் கருணையும் கொண்டு செய்யக்கூடிய நிலை. ஜீவகாரண்யம் என்பது பசிப்பாடு போடுது. நானே சமைச்சு நானே போடுறது தான் ஜீவகாரண்யம் அல்ல. என்னால் முடியவில்லை அந்த உணவு தயார் பண்ணக்கூடிய எனக்கு திறமை இல்லை. யார் உணவு தயாரித்து மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார்களோ அவருடைய உதவி கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்வது. நம்மால் உணவு தயாரிக்க முடியவில்லை, உணவுப் பொருட்களை வாங்கி நாம் வைத்து அதை உணவு தயாரித்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் கூட அந்த கைங்கரியம் செய்கிறார்களே, அந்த நிகழ்வை அவர்கள் மேற்கொள்கிறார்களே, அவர்களுக்கு பொருளை கொடுத்து அவர் மூலமாக அருளை பெறுங்கள். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஏன் அங்கே போகிறீங்க, ஏன் இங்கே போகிறீங்கன்னு நேற்றைக்கு கூட அன்பு சகோதரர்களுடைய ஏன் நீங்கள் பிறந்த மண்ணிலே ஜீவகாரண்யம் செய்யக்கூடாது, ஒரு 4-5 பேரை வைத்துக்கொண்டு எதற்கு வடலூருக்கு போறீர்கள், எதற்கு சித்தி வளாகத்தில் போடுறீங்க, அன்னைக்கு போடணும்னு வள்ளலாரனா குறிப்பு எழுதி வச்சிருக்கிறாரா, வடலூரில் போய் சாப்பாடு போடணும், சித்தி வளாகத்தில் போய் சாப்பாடு போடணும், தீஞ்சுவை நீரோடையில் போய் சாப்பாடு போடணும், அணையா விளக்கு ஏற்றி வைத்து அந்த இடத்துல போய் சாப்பாடு போடணும்னு எதனா சாசனம் எழுதி வைத்திருக்கிறார்களா என்று குதக்கரமாக கேட்கக்கூடிய கேள்விகளும் உண்டு. நீங்கள் இருக்க இடத்திலே போடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையும் உண்டவர்களும் உண்டு என்றாலும் கூட, ஏன்னா யார் யாருக்கு எங்கெங்கே செய்யணும் எங்கெங்கே போகணும்னு பகவான் நம்மளுடைய வள்ளல் பெருமானுடைய அன்பும் கருணையும். நான் பிறந்த மண்ணிலே போனேன்னா அதற்கான எனக்கு ஒத்துழைப்பு இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகார மையமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நான் வள்ளலார் நான் போடுறத 10 பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறார்கள், வாழ்த்துவார்கள் என்று சொல்வார். ஒரு தம்பி நேத்துக்கு கூட அவருடைய நீண்ட நெடுநாளாக பேரை சொல்லலாம், சிவசக்தி பாண்டியன் என்ற ஒரு அன்பு தம்பி தொடர்ச்சியாக 1900 இடையில தடைப்பட்டு போச்சு. எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் உதவும் கரங்கள் என்ற பெயரிலே அமைத்து அவர் போட்டுக்கிட்டே இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தில் சில காரணங்களால் அவருக்கு இன்னைக்கு பசிப்பினி போக்க முடியாத நிலையிலே இருக்கு. அந்த செய்தியும் சொன்னார். யாரும் இடம் கொடுப்பதில்லை, அவர் வீடு சிறிய வீடாக இருந்தாலும் அங்கே செய்ய முடியாத பொதுவான இடங்களில் ஒருத்தருடைய எதிர கேட்கும்போது அவர் ஒரு கடையை கட்டி வச்சிருக்கிறாங்க. கீழே செப்டி டேங்க் இருக்கான், கழிவு நீர் தொட்டி. யாருமே கொடுக்காம அந்த இடத்துல கழிவு நீர் தொட்டியில் நாற்று அடிக்கும்னுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமானை நினைத்து கொண்டு அந்த சகோதரர் சிவசக்தி பாண்டியன் அவர்கள் அந்த இடத்துல ஜீவகாரண்யம் செய்யும் போது நிறைய நண்பர்களோடு அந்த உணவு மற்ற உணவை விட சுவையாக இருந்ததாம்.
அந்த 15 ஆண்டு காலமாக அந்த கடையை மூடி வைத்திருந்தவர் இந்த ஜீவகாருண்யம் செய்து அந்த இடத்தை அவர் கொடுத்த போது அவருடைய உள்ளம் என்ன உள்ளம்? அவர் உள்ளம் தீய எண்ணங்கள் தீய பதிவுகளால் ஆக்கிரமிப்பால் நிறைந்த உள்ளத்திற்கு அங்கே இடத்தை கொடுத்து ஜீவகாருண்யம் செய்து அன்னைக்கு அந்த ஐயா அவர்களும் அதை செய்த சிவசக்தி பாண்டியன் நண்பர்களும், சிவசக்தி பாண்டியன் என்ற நண்பர் அவர் மட்டும் செய்யல, அவரோடு கைகோத்து அத்தனை அன்பர்களும் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி செஞ்சு முடிஞ்சாலும் வாரத்தில் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் என்று செய்து அந்த கைங்கரியத்தை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. வாழிய நின் பேரருள், வாழிய நின் பெருஞ்சீர், ஆழி ஒன்று அளித்த அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.